இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபிலிம் பண்ணும்போது வந்து க ரொம்ப ஜாலியாக தான் பண்ணோம். வேறு வேறு ஜானர்லாம் பண்ணிடலாம். பட் ஒரு காமெடி ஜானர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு பைக்கில் சும்மா ரைடு போகும்போது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்ட்டே போனோம். இது நல்லா இருக்குடா அப்படின்னாங்க. அன்னை போ அன்னை போ அன்னை போ அன்னை போ அன்னை போ அன்னை போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ இந்த மாதிரி துணிவு அஜித் சார் படம் அப்படின்னோடனே எனக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணோம், சரி ஓகே ஓகே அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ரெக்கார்டிங் அப்போ சொன்னேன், சில ரெக்கார்டிங் அப்போ சார் அஜித் சார் கனவுலலாம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு. சில வீடியோ சாங் ஷூட்டும் என்னோடய பர்த்டேவும் சேம் டே. பர்சன் க்ரோத்லேயாக இருக்கட்டும், அவங்களோட கெரியர் ஷேப் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, ஹவு யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் வித் யுவர் ஆர்ட் அப்படிங்கிறதுல ஆம்பளையோ இல்லை அந்த லைனப்பில் வந்து தனியொருவன் இந்த மாதிரி ஒரு பிக் ஹிட்ஸ் கொடுத்த ஒரு உள்ளே வந்த ஒரு ஹிப்ஹாப் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் அதினா. ஃபஸ்ட்டு என்னோட ஐஸ் பிரேக்கிங் சாங்காக இருக்கும்னா கண்ணே கலைமானி. மானோ பறக்குது ஞானோ பிறக்குது வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே என்னோட ரேண்ட்டை கேட்காத போது இவருடைய பாட்டு என்னுடைய ரேண்ட் எல்லாத்தையும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், என் கூட இன்னைக்கு லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்டர் வைசாக் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அதாவது ஒரு படத்துக்கு ஒரு ஃபிலிம் மியூசிக் டைரக்டராக உங்களோட பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணிருக்கீங்க? ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் எப்படி யூடியூப்பில் அங்கே வர கமெண்ட்ஸ் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர இதுதான். பட் ரியல் டைமானா நம்ம ஏதாவது ஒரு டீ கடையில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது ப்ரோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவங்க ஓடி வந்து சொல்லும்போது அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபிலிம் பண்ணும்போது வந்து ரொம்ப ஜாலியாக தான் பண்ணோம். இது வந்து லைக் ரொம்ப இதுக்காக கஷ்டப்பட்டு அப்படி இல்லை, ப்ராசஸாகவே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். பட் அது ஐடியாஸாக இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த டெம்ப்ளேட்லேருந்து நம்ம ஒன்று மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அதை வந்து விட்னஸ் பண்ணும்போதும் சரி, பீப்புள் அதை என்ஜாய் பண்ணும்போதும் சரி தியேட்டரில். ஸோ தியேட்டர் மொமெண்ட்டாக நம்ம சில இதெல்லாம் வச்சுருப்போம்ல, சரி மொமெண்ட்ஸாக அதெல்லாம் ரசிக்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம முதல் படம் டெபியூ அமையும் போது இந்த மாதிரி ஒரு டீமோட அமையிறது எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு காமெடியாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே அந்த ஹெட்ஸ்அப் கொடுத்தாங்க, ஐயா காமெடி ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு லவ் படம் பண்ணிடலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு த்ரில்லர் பண்ணிடலாம், வேறு ஜானர்லாம் பண்ணிடலாம். பட் ஒரு காமெடி ஜானர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே இவ்வளோ ட்ராமா இருக்குது, இவ்வளோ விஷயம், இவ்வளோ அந்த வேர்ல்டாகவே கொஞ்சம் இப்படி போய் நமக்கு புதுசு அது. ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோங்கிறதுல தெளிவாக இருந்தோம். மியூசிக் டேரக்டராக உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுவும் ஒரு டெபியூங்கும் போது அந்த படத்தில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மியூசிக் போட ஜிவி பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே ரசிக்கிற ஷான் ரோல்டன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாடித்தராங்க. அந்த பாடல்கள் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இந்த ஒரு ஈகோ இல்லாத ஒரு சில விஷயங்கள் உருவாகுது இல்லை, இது எப்படி இருக்குது பார்க்க? நான் இங்கேருந்து பார்க்கும்போது டெபுவாக இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க லைக் ஓகே இது எப்படி நீ இதை ஹேண்டில் பண்ண போகிற, இல்லை இது எப்படி பண்ண போகிற அப்படின்னு. பட் அவங்க உள்ளே வரும்போது நமக்கு இன்னும் அது ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்மளும் நாளைக்கு ஒரு நல்ல பொசிஷன் போகும்போது யங் ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணோங்கிறதுல வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்கல்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக. அண்ட் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படலாக மாறிடுச்சு. வேலைக்காக ஓடுறவன், கையில் வந்து அந்த மந்த் எண்டில் காசு இல்லாதவன் எல்லாருமே அந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோவாக தான் இருப்பாங்க. நீங்கள் நார்மலாகவே ரிலேட்டபிளான சாங்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ உங்களுக்கு எந்த மாதிரி ரிலேட்டபிளாக இருந்தது? அது என்னென்னா சும்மா படத்தோட டைட்டில் டிஸ்கஷன் இருந்தது. ஓகே. ஸோ அப்போ அதில் ரேண்டமாக வந்து ராஜேஸ்வர் வந்து என்னென்ன டைட்டில் இருக்கும் நீங்கள் சும்மா சொல்லுங்கள், நான் ஒரு டைட்டில் சாங் பண்ணுறேன் அப்படின்னேன். ஸோ அப்போ அவங்க வந்து குடும்பஸ்தனின் சாகசங்கள், அப்புறம் வந்து இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, ரொம்ப மாடர்னாக வைக்கணும்னா ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்னாரு. இது நல்லா இருக்குது, இதை நான் வேணால் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பூஜை முடிச்சுட்டு திருப்பி ஸ்டுடியோ போகிற வரைக்கும் அங்கே கோயம்புத்தூரில் ஃப்ரெண்டு சந்தோஷோட ஸ்டுடியோ இருந்தது.
ஸோ அங்கே போகிற வரைக்கும் சரி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ என்ன காயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பைக்கில் சும்மா ரைடு போகும்போது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்ட்டே போனோம். இது நல்லா இருக்குடா அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரலாம் அப்படிங்கும்போது அன்னை போ அன்னை போ அன்னை போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்னோம். சரி ஓகே, இது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். 2023 நினைக்கிறேன், 22-23 வந்து உங்களோட பாடல்கள் எல்லாம் வந்து இந்த இண்டி மியூசிக்ஸ் எல்லாமே ஹிட்டு. சடனாக பார்க்கும்போது நீங்கள் அஜித் சாரோட ஒர்க் பண்ணுறீங்க. இட் வாஸ் அ பேங்கர். டக்குன்னு வைசாக் அவர்கள் ஒரு கேப்பு. நிறைய பேருக்கு வந்து கேள்வியெலாம் கூட வந்தது. இந்தி மியூசிக் அந்த கமெண்ட்லலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், வைசாக் அவர்களோட சாங்ஸ் எல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போதா இருக்கட்டும்? ஒரு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஸ்கைஸில் இருக்கிற மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இருந்தது? பிகாஸ் என்னென்னா நம்ம பேரலி அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபிலிம் பண்ணுறோங்கிறது. உள்ளே இறங்கி அதை வந்து நம்ம எதுவுமே சொல்லலை. லைக் நான் அதுக்கப்புறம் எந்த மீடியாஸ்க்கும் நான் வந்து இது கொடுக்கல, இன்டர்வியூஸ் கொடுக்கல, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த படமே டெபியூ ஃபிலிம், அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் குடும்பஸ்தன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஐ வாஸ் ரொம்ப ஷோராக இருந்தேன். அண்ட் ஜிப்ரான் அவர்கள் துணிவுக்கு கூப்பிடும் போது அஸ் எ லிரிசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. சில்ல அலைவே வந்து அந்த இருக்கும். அதே சமயத்தில் காசே தான் கடவுளாகவும் இட் மேட் இம்பாக்ட். எப்படி இருந்தது தலை படத்துக்கு வந்து நம்ம போய் எழுதுகிறோம், தலை வந்து நம்மளோட பாடல் அப்படி பாடுறாருங்கிறதுலாம் எப்படி இருந்தது? அப்போ இருந்ததெல்லாம் வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் கூட கொலாப் பண்ணோம், அவங்க கூட ஒர்க் பண்ணோம். அப்படிங்கும்போது நான் ஜிப்ரான் சார் கூப்பிட்றாருன்னொன்னே சரி ஏதோ ஒரு அவரு கூட நெக்ஸ்ட்டாக ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கு துணிவு விஷயம் தெரியாது, அப்போது அனௌன்ஸ்மெண்ட்டாக வரல. திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி அப்படின்னாரு. நான் உள்ளே போகிறேன், எனக்கு இன்னும் அந்த ஃப்ரேம் ஞாபகம் இருக்குது. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன், அங்கே ஜிப்ரான் சார் நிற்கிறாரு, இங்கே வினோத் சார் உட்காந்துருக்காரு. திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் தான் கூப்பிட்டு போனார். எனக்கு என்னன்னே புரியல, நான் அப்படியே முழிச்சிட்டே இருக்கேன். வைசாக் தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் 2 பேர் இருக்கோம்னா என்னென்னு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இந்த மாதிரி துணிவு அஜித் சார் படம் அப்படின்னோடனே எனக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணோம். சரி ஓகே ஓகே அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். வந்து ஒரு டீ கடையில் நின்றுருக்கேன். நின்றுட்டு டீ சொல்லிட்டேன், வந்துச்சு குடிச்சிட்டே யோசிக்கிறேன் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் ஸ்டில் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அந்த ஓவரால் ப்ராக்ரஸில். காசிதன் கடவுளோட ஒரு 1 நைட்டில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வினோத் சாருக்கு என்னடா நைட்லேயே அனுப்பிட்டேன் அப்படின்னாரு. ஆமாம் சார், அப்படியே ஃபுல்லாக ஒரு பீட் கிட் அப்படியே எழுதிட்டேன் சார். நைஸ், சூப்பர் ஒர்க். அதுக்கப்புறம் அப்படியே பேரலாக போக போக தான் எதுவும் கிடைக்கல. நான் ரிலீஸ்க்கு அப்புறம் ஜிப்ரான் சார் கூப்பிட்டு வைசாக் இதே மீட்டரில் ஒன்று எழுத முடியுமா, ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக ஒன்று வேணும் அப்படின்னாரு. சரி ஓகே சார், ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில்லா சில்லா பண்ணோம். கண்டிப்பாக சில்லா சில்லா வந்து அதில் லைன்ஸ் வந்து நிறைய அஜித் சாருக்குன்னு மேட்ச் ஆகிற லைன்ஸ் எல்லாம் இருக்கும். நடுவில் வர லைன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து எப்படி அஜித் சார் மேட்ச் பண்ணுற மாதிரி எழுத கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாயாக எல்லாரும் ரசிக்கிற எல்லா ஃபேன்ஸுக்கான ஒரு லிரிக் மீட்டரில் அது இருந்தால் போதும் அப்படின்னு. டு த ஸ்டோரி லைன் அது எங்கே ட்ராவல் ஆகுது எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல சார், எதுவுமே சொல்லலை. ஒரு ஜாலியாக எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு பாட்டாக அது இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க வைசாக், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரி ஓகே, அப்போது எப்படி அதை காயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த இது ஆல்ரெடி ஜிப்ரான் சார் பீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மியூசிக்கெல்லாம் பண்ணியிருந்தார். அது பண்ணி அனுப்பினோடனே சாருக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் சார் அனுப்பியிருந்தார் போல், ஃபீட்பேக் சொல்லியிருந்தார். நல்லாயிருக்கு, இட் வாஸ் கூல் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கார்டிங் அப்போ சொன்னேன், சில ரெக்கார்டிங் அப்போ சார் அஜித் சார் கனவுலலாம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன் கனவுல பார்க்குறீங்க, நேரில் பார்த்துடலாம் விடுங்க அப்படின்னாரு. சார் என்ன சொல்கிறீங்க? ஷோர் வைசாக், இந்த ஷூட் அப்போ ஏதோ ஒன்று மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக சில வீடியோ சாங் ஷூட்டும் என்னோடய பர்த்டேவும் சேம் டே. ஓகே. ஸோ அப்போ கால் பண்ணி விஷ் பண்ணார். விஷ் பண்ணிட்டு என்ன பிளான் டுடே அப்படின்னாரு. சார் இல்லை சார், எதுவும் பிளான்ஸ் எல்லாம் இது இல்லை சார். சரி நீங்கள் இந்த லொக்கேஷன் அனுப்பிட்டு இங்கே வந்துடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ வர சொன்னாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட ஏறி அப்படியே காரில் அவங்களோட காரில் அப்படியே உள்ளே போகிறேன். உள்ளே போனால் செட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும்ல, ப்ரோ என்ன நடக்குது ப்ரோ இன்றைக்கி சில்ல ஷூட் அப்படின்னோடனே நான் மறுபடியும் வினோத் சார் கிடச்சேன். சார் இந்த மாதிரி அப்படின்னோடனே ஆமாம் வைசாக், சார் பார்க்க தான் கூப்பிட்டாரு, நீங்கள் போங்க, நான் ஒருத்தர் வர சொல்கிறேன்னு ஒரு 1/2 hour அவர் மேக்கப்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. முடிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு எனக்கு கால் வந்துச்சு, கூப்பிட்டு போனாங்க. கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதே சார் தான். ஓப்பன் பண்ணி வெல்கம் வைசாக் அப்படின்றாரு. அப்படி திக்குன்னு இருந்தது. எல்லாத்தையுமே இன்வால்வ்டாக கேட்டார். லைக்
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, ஃப்ரம் த கெரியர் இது கெரியர் க்ரோத்துக்கு எப்படி, நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வர்றது. அப்போ நான் சொன்னேன், சார் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிருக்கேன் சார், அதுலேருந்து தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஓகே, நீங்கள் உங்களோட இண்டி பார்த்து அது வழியாக ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகி அது உங்களுக்கு இது சேனலைஸ் ஆகுது. ஓ நைஸ் அப்படின்னு இந்த என்விரான்மெண்ட் எப்படி எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அவர் இன்வால்வ்டாக கேட்டுக்கிட்டார். ஸோ நான் அப்போ தான் லைக் ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே ஹாய் நான் இல்லைன்னா ஒரு ஃபோன் காலில் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கார். ஒரு பர்சன் க்ரோத்லேயாக இருக்கட்டும், அவங்களோட கெரியர் ஷேப் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, ஹவு யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் வித் யுவர் ஆர்ட் அப்படிங்கிறதுல சார் எவ்வளோ இதாக இருக்காருன்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் எனக்கு அப்போது. ஓகே பார்த்துட்டோம், அந்த பிரம்ம இதுதானே இருக்கும், ஒரு திக்குன்னு ஒரு மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஓவர் த லைன் நான் அப்படியே க்ராஸ் பண்ணி வரும்போது எவ்வளோ ப்ரெஷியஸான மூமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் இண்டிபெண்ட்டாக மியூசிக் பண்ணும்போதும் ரொம்ப ரிலேட்டபிளாக கொடுத்துட்ருக்கீங்க. அதே சமயத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இண்டி மியூசிக்கோட க்ரோத்துங்கிறது மேசிவாக அமைஞ்சிருச்சு. பீப்புள் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகுதுல. இந்த ஒரு க்ரோத் ஆக்சுவலி எப்படி பார்க்குறீங்க முன்னாடிக்கு இப்போ? முன்னாடியும் இது நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது பேரலாக ஒவ்வொரு லேபிள்ஸும் வந்து இந்த தனி இசை கலைஞர்களை வந்து செலக்ட் பண்ணி, இல்லை ஃபிலிம்குள்ளே இருக்கிறவங்களே நிறைய பேர் இண்டி மியூசிக்காக நான் ஃபிலிம் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா சார் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக பால் டப்பா, அதுக்கப்புறம் அசலோட ட்ராக்ஸு, இப்போ நம்ம ஆனந்த் காஷிநாத் பையாடே அவங்க அசலும் அவங்க 2 பேர் கொலை பண்ணுறாங்க. இப்படி அது வந்து அப்படியே போகுது. ஆஃப்ரோன் பால் டப்பாவோட சேர்ந்து காத்து மேலே. ஸோ எல்லா சேனல்ஸுமே அதை பண்ணிட்டுருந்தாங்க. அந்த பக்கம் ஆசாமின்னு ஒரு ட்ராக் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம் சொல்கிறது ஒரு லேபிள்னு மட்டும் இல்லாமல் எல்லா லேபிள்ஸும் அதோட அட்டென்ஷனை இண்டி சைட் மூவ் பண்ணது வந்து கிரேட் மூவ்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாய் அபயங்கர் அவருமே சாயோடது வந்து லைக் என்ன சொல்கிறது 100 மில்லியன் ஃபார் நம்மளோட இண்டி மியூசிக்கில் ஹிட் ஆகிறது, குளோபல் சார்ட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து இட் வாஸ் பிக் திங். கண்டிப்பாக இண்டி மியூசிக் ஒருத்தரோட பேர் நான் எனக்கு இம்பாக்ட் பண்ண ஒருத்தரோட வந்து ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட இது அவர் ஒரு வே அமைச்சு கொடுத்த மாதிரி இருந்து. ஆக்சுவலி இண்டி மியூசிக்கில் அவரோட இம்பாக்ட் என்ன? நீங்கள் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, சன் மியூசிக்கில் எல்லா ஃபிலிம் மியூசிக்கும் ஓடும். திடீர்னு கட் பண்ண ஒரு பீரியடில் வாடிப்புள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஆமாம். இப்போ எல்லாருமே இது என்ன படம்ங்கிற கொஸ்டின் இருந்தது. பட் ஆனால் எல்லாருக்குமே இது படம் இல்லை, இது தனியாக ஒரு பாட்டு, அந்த தனி பாட்டு என்ன அப்படின்னு அங்கே இந்த தேடல் இருக்குல்ல, அந்த தேடல் தான் இண்டி மியூசிக்கோட கேட்வே. ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ட் மியூசிக். இது வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஷூட் பண்ண ஒரு மியூசிக் வீடியோ, இவ்வளோதான். இந்த டேகை ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃப்ரேம் பண்ணி அதுலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ ஆம்பளையோ இல்லை அந்த லைனப்பில் வந்து தனி ஒருவன் இந்த மாதிரி ஒரு பிக் ஹிட்ஸ் கொடுத்த ஒரு உள்ளே வந்த ஒரு ஹிப்ஹாப் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் அதினா. ஸோ பெரிய இம்பேக்ட் அவர் தான். கண்டிப்பாக. அண்ட் இண்டி மியூசிக் பற்றி இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, எல்லாருமே சினிமாக்குள்ளே வரும்போது ஒரு பயம் இருக்கும், நமக்கு எந்த மாதிரியான பேக்கப் இருக்குது, எப்படி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. இண்டி மியூசிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தேவையா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ அம்மா அப்பா 2 பேருமே திருப்பூரில் ஒரு டெய்லராக இருந்தவங்க தான். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் செக்காக எனக்கு மியூசிக்கல் ஃபேமிலியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இது வந்து பேஷனை தாண்டி இட்ஸ் அ ஸ்கில். ஓகே. மியூசிக் இதுங்கிறது ஸ்கில். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு கற்றுக்க முடியும். அது நாலேஜில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷைன் ஆகுறீங்க, அதில் எவ்வளோ டெவலப் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான். எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே அந்த கிரியேட்டிவ் பிளாக்ங்கிறது இருக்கும். ஹவு கேன் அ பர்சன் ஓவர் கம் தட்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவ் பிளாக் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மியூசிக் கேட்பாங்க. அதுதான் எங்களுக்கு என்ன இருக்குன்னா, லைக் அதர் தென் திஸ் ஒரு கேம் விளாடுறதோ, ரியல் டைம் கேம், கிரிக்கெட்டோ, ஃபுட்பால், இல்லைனா வந்து வீடியோ கேம்ஸ் ஏதாவது, ஸோ அதில் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருப்போம். இல்லைனா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் ஆகிறது, ரொம்ப ரேண்டமாக அவனுக்கு கூட எங்கேயாவது போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து வைசாக் அவர்களுடைய பிளேலிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 கோ டு சாங்ஸ், நான் என்ன வைப்பில் இருக்கேன் என்ன மூடில் இருக்கலாம் தெரியாது, பட் மை கோ டு சாங்ஸ் இதுவாக இருக்கும்னா என்னது? ஃபஸ்ட்டு என்னோட ஐஸ் பிரேக்கிங் சாங்காக இருக்கும்னா கண்ணே கலைமானே. ஓகே. அதை அப்படியே கேட்டு அப்படியே ரொம்ப காம் டவுன் ஆகிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு காம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோன்னா ஊர்வசி. ஸோ அது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இது வெண்மதியே. அப்புறம் ஜாலியாக நல்லா கானாவாக இதாக கேட்கணுன்னா சந்தோஷ் நாராயணன் சார். லவ்னா யுவன் சாரோட தான் எல்லாமே. புரோக்கனுக்குன்னா
புரோக்கனுக்குன்னா எல்லாருமே இருக்காங்க. யாரை ஏதாவது சொல்றது? பாட்டு ஆருயிரே வந்து மദ്രാസப்பட்டினம்ல இருக்கும். ஜிவி சார். ஆருயிரே ம். ஆருயிரே ரொம்ப அண்டர்ரேட்டட். யாருமே கவனிக்காத ஒரு தெரியுது, பாடல். தெரியுது. பட் ஆனால் செம ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் மாடர்னாக ப்ரோக் ஆகணும் அப்படின்னா கனவே கனவே கேட்போம். சரி ஓகே, ரொம்ப அழுதுறக்கூடாது. பட் ஸ்டில் Still அந்த ஒரு இதுக்குள்ள அந்த சோகத்தோட ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கும்போது கனவே கனவே. உங்களுக்கு வைப்பு தர பாடல். சென்னை 28. ஸோ அதில் அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே வைபாவேன். செம ஜாலியாக பசங்களோட போட்டுவிட்டு. அண்டு இது அயனோட பிளேலிஸ்ட் எல்லாமே. ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக தான். ஓஜி 90s தான் ஓஜி எல்லாமே. 90s தான் எல்லாமே. தெரியுது அது 2K பாடல்களோட. அது ஓஜி 2000 தான். அது 90s கூட போடல. நம்ம 2005 to அதான், 2010. இல்ல அந்த கிட்ஸா வந்தபோது வர ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அந்த வைப் energy மெட்டீரியல்ஸ் தான். எல்லாமே. ஸோ இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன், காயின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா என்னலாம்? நெக்ஸ்ட் அதான் ராங்வே இருக்குது. அப்புறம் ஃபிலிம்ஸ் வந்து கேட்டுட்ருக்கோம், ஸ்டோரிஸ் எல்லாமே. ஓகே. ஸோ அது அப்படியே இந்த வீக்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக பண்ணுறது. அப்புறம் இன்னொரு 2-3 ப்ராஜெக்ட்ஸில் லிரிக் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்ட் நானே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். ஒரு மியூசிக், ஆமாம் ஃபிலிமா ஒரு மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் உங்ககிட்டேருந்து. எனக்கு இப்போ ரேண்ட்டை கொஞ்சம் கேளுவும், ஜீரோ பேலன்ஸ் ஹீரோவும் உங்ககிட்டேருந்து கேட்கணும். ஓகே, கண்டிப்பாக. மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா, இந்தின நிலை தள்ளாடி தவிக்குது நண்பா, இல்லாத சோகம் எல்லாம் கூடி வந்து காது மேல ஏறி செய்யும் போது, பொல்லாத காதல் காஜு கரியர் கடமை எதுவும் இங்கு ஏற்றம் கண்டிடாது, நாம் புலம்ப வந்து நிக்கிறாயரான்ட்ட கொஞ்சம் கேளு, நாம் புலம்ப வந்து நிக்கிறாயரான்ட்ட கொஞ்சம் கேளு, நெஞ்சு நரம்பி வந்து நிக்கிறாய சோக கதைய கேளு, விழி தளம்பி வந்து நிக்கிறாயரான்ட்ட கொஞ்சம் கேளு, தராரர தராரரே அரரத்தராரரே. மானோ பறக்குது, ஞானோ பிறக்குது, வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது, சத்தம் வராம அழுதுக்கோ, முக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ, சத்தம் வராம அழுதுக்கோ, முக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ, அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ, அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ. தேங்க்யூ ஸோ மச். நான் அதாவது நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களோட ஜேர்னியாகவும் சரி, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதும், நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டேக் ஒன் தமிழ்.